நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கூறினார். திரைப்படம் பார்க்க சென்ற முதலமைச்சருக்கு விவசாயிகளை பார்க்க நேரமில்லை என விமர்சித்த அவர் தலைமைச் செயலகத்தில் அழுகி போன பயிர்களை ட்ரேயில் வைத்து பார்த்ததாகவும் சாடியதுடன் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு கெடு விதித்தவரை எப்படி கட்சியில் வைத்திருக்க முடியும் எனவும் செங்கோட்டையன் குறித்து ஆவேசப்பட்டார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினார். 174 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்தித்த இபிஎஸ் 175வது தொகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வணங்குவதாக கூறி உரையை தொடங்கிய இபிஎஸ் யார் யாரோ கண்ட கனவை நொறுக்கிவிட்டதாகவும் அடுத்த ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெல்லும் எனவும் கூறினார். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி யாரோ கனவு கண்டு கொண்டிருக்கின்றார், அந்த கனவை நொறுக்கிவிட்டீர்கள். செங்கோட்டையன் குறித்து பேசிய இபிஎஸ் ஓட்டு கேட்பதற்கு தொகுதி மக்களிடம் வந்த செங்கோட்டையன் ராஜினாமா செய்யும் முன்பாக கேட்டாரா என கேள்வி எழுப்பினார். இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார், நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களை வந்து அணுகிறார், ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா? கட்சிக்கு எதிராக செங்கோட்டையன் செயல்பட்டதாக கூறி அது தொடர்பான காட்சிகளை எல்இடி திரையில் காண்பித்து சரமாரியாக குற்றம் சாட்டினார். திட்டமிட்டு கடந்த 2-3 ஆண்டுகளாக கட்சியில் இருந்து கொண்டே கட்சிக்கு துரோகம் செய்தவர் செங்கோட்டையன் எனவும் தெரிவித்தார். வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார். கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு யாருடைய உதவியும் கேட்காமல் மாநில அரசின் நிதியில் செயல்படுத்தியதாக கூறிய இபிஎஸ் முதலமைச்சரை போல மத்திய அரசிடம் கேட்கவில்லை என்றதுடன் இந்த திட்டத்தின் 20% பணிகளை திமுக ஆட்சியில் 3 ஆண்டு காலம் கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் சாடினார். நான் முதலமைச்சராக இருந்தேன், நானே பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருந்தேன். ஆகவே அந்த திட்டம் நேரடி என் கண்காணிப்பில் இருந்து வேகமாக துரிதமாக நடைபெற்று வந்தது. 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. எஞ்சியது 20% பணி, அதை 3 ஆண்டு காலம் கிடப்பிலே போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். விவசாயிகளின் பச்சை துரோகி என தன்னை முதலமைச்சர் விமர்சிப்பதை சுட்டிக்காட்டிய இபிஎஸ் விவசாயம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என வினவினார். நமக்கு நாமே திட்டத்தில் சேலத்தில் கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலை போட்டு சென்றவர் ஸ்டாலின் எனவும் சாடினார். அழுகி போன பயிர்களை ட்ரேயில் வைத்து பார்க்கும் முதலமைச்சர் இந்தியாவிலேயே யாரும் இல்லை எனவும் விமர்சித்தார். தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேல அந்த அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க. இவரா முதலமைச்சர்? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் சிறுமி முதல் பாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என்றதுடன் கொங்கு மண்டலத்தில் முதியோரை கொலை செய்து கொள்ளையடிப்பதாகவும் கூறினார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் வகையில் 7.5% உள் இட ஒதுக்கீடு கொண்டு வந்ததாக குறிப்பிட்ட இபிஎஸ் திமுக ஆட்சியில் மின் கட்டணம், குப்பை வரி, உணவுப் பொருட்களின் விலை, கட்டுமான பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டதாகவும் டாஸ்மாகில் கூடுதலாக 10 ரூபாய் வசூல் செய்து 4 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருப்பதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். 4 வருஷத்துல 4.5 ஆண்டுல சுமார் 22,000 கோடி டாஸ்மாகில் இருந்து மட்டும் இந்த 10 ரூபாய் வசூல் பண்ணி மேலிடத்துக்கு போயிருக்குது. முதலீடுகள் தொடர்பாக முதலமைச்சர் பச்சை பொய் கூறுவதாக சீரிய இபிஎஸ் கமிஷன் பிரச்சனையால் கொரிய நிறுவனம் ஒன்று ஆந்திராவிற்கு சென்று விட்டதாகவும் புகார் கூறினார். இன்றைக்கு கொரியா நாட்டை சேர்ந்த ஹவாங்சங் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டது. ஏன்னா எல்லாத்துக்கும்
கமிஷன் இல்லாம எந்த தொழிலுமே தமிழ்நாட்டுக்கு வராது. உங்களுடன் ஸ்டாலின் என்று 4 ஆண்டுகள் கழித்து முதலமைச்சர் மக்களிடம் வந்திருப்பதாக விமர்சித்த இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது புகார் பெட்டி என்று திட்டம் கொண்டு வந்து மனுவை வாங்கி பிரச்சனையை தீர்ப்பேன் என்றார். தீர்த்தாரா என்று வினவினார். அதிமுக அழுத்தத்தால் தான் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுவதாகவும் அதுவும் வேறு வழியின்றி 28 மாதங்கள் கழித்து கொடுத்ததாகவும் கூறிய இபிஎஸ் தேர்தலுக்காகத்தான் இதை செய்வதாகவும் விமர்சனம் செய்தார். 28 மாதம் கழிச்சு தான் அந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால இப்போ ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார், மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்பேன் என்று அறிவித்து கொடுத்திருக்காரு. இது எதற்காக கொடுக்கறாங்க? அந்த குடும்ப தலைவி கஷ்டப்படுறான்னு கொடுக்கல, திமுக வெற்றி பெறுவதற்காக அவருடைய வாக்கு வேணும், அதற்காக கொடுக்கறாங்க. திமுக ஆட்சியில் அக்கட்சியின் எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையிலேயே கிட்னியை திருடுவதாக கூறிய இபிஎஸ் அதிமுக ஆட்சி அமைந்ததும் இது குறித்து முழு விசாரணை நடத்தப்படும் என கூறி பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, ஆனா திமுக ஆட்சியில் கிட்னி திருடுறாங்க. அது திமுக எம்எல்ஏ மருத்துவமனை. அங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குது. இதுவும் முழுமையான விசாரணை இல்லை. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.